அனாதைகளின் தாய் என்று செல்லமாக அழைக்கப்படுபவள். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லவா? ஒரு காலத்தில் பாட்டு பாடி பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்திய ஒரு பெண்மணி பத்மஸ்ரீ விருதை பெறப்போகிறாள் என்று அவளோ இந்த சமுதாயமோ சிறிதாவது யோசித்திருக்குமா? ஆனால் அந்த பெண்மணிக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை கொடுத்து கௌரவித்தது. ஏன்? ஆயிரக்கணக்கான அனாதைகளினுடைய ஆதர்சமான தாயாக அவள் விளங்கியதால், மிகச்சிறந்த பணியை அவள் மேற்கொண்டதால் அந்த வயதான மூதாட்டிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. அந்த அம்மாவை எல்லாம் மாயி அம்மான்னு கூப்பிடுவாங்க. கௌரவ டாக்டர் பட்டம், நாரி சக்தி புரஸ்கார் விருது, அன்னை தெரசா விருது, ரியல் ஹீரோஸ் அவார்ட், இப்படி ஏகப்பட்ட விருதை வாங்கியிருக்காங்க. 2021 அவர்களுக்கான பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. மகாராஷ்டிராவில் வார்தா மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவங்க, கால்நடை மேய்த்து பிழைக்கிற குடும்பத்தில் பிறந்த பெண்மணி. இவரது பிறப்பே குடும்பத்துக்கு வெறுப்பு. சிந்தின்னு அவங்க பெயர்ல. சிந்தி அப்படின்னா மராத்தி மொழியில் கிழிந்த துணின்னு அர்த்தமா. பெத்த அம்மா அப்பா எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க, வெறுப்புல. கிழிந்த துணின்னு அர்த்தமா. அந்த அம்மா ஆரம்ப பள்ளி படிக்கிறதுக்கு ஸ்லேட் வாங்க வசதி இல்லை. பராடின்னு ஒரு மரத்தோட இலைய பறிச்சு அதில் எழுதி படிச்சது. 4வது வரைக்கும் தான் படிச்சது. 12 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 3 ஆண் குழந்தைகள். அடுத்த ஒரு குழந்தை கருவுற்று இருக்கிறப்ப 9 மாசமா இருக்கிறப்ப கணவன் எட்டி உதைச்சு மிதிச்சு வெளில தள்ளலாம். அந்த அம்மா வெளில வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு ஓரளவுக்கு பாட தெரியும். பாட தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அந்த அம்மா ரயில்வே பிளாட்ஃபாரத்தில், பஸ் ஸ்டாண்டில், மக்கள் கூடுகிற இடத்துல எல்லா இடத்துலையும் பாடி பாடி பிச்சை எடுத்தது. கருவுற்று இருந்த பெண் குழந்தையா பிறந்தா. ஒரு பெண் குழந்தை ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துச்சு. அந்த சேர்க்க போனப்பதான் தெரிஞ்சது, இவ்வளோ அனாதைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களா? உறவுகளால் கைவிடப்பட்ட இத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களா? இவங்களுக்காக ஏதாவது பண்ணணும். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? பிச்சை தானே எடுத்துட்டு இருந்துச்சு. பிச்சை எடுக்கிற நேரத்தை அதிகம் செய்தாள் அந்த பெண். என்ன சொல்றப்ப எப்படி கடுமையா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல இவங்களை பத்தி தெரிஞ்சு உதவிகள் வர ஆரம்பிச்சது. இல்லங்கள் அமைக்க ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா உதவிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் பாதுகாப்புக்காக எங்க இருப்பாங்கன்னா சுடுகாட்டில் போய் இருப்பாங்களாம். அந்த பெண் சுடுகாட்டில் போய் இருப்பாங்களாம். நான் யோசிச்சு பார்க்குறேன், சுடுகாட்டில் ஒரு பெண் இருப்பது நல்லது. அங்குதான் எழுந்து வந்து யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். மீதி எல்லா இடத்துலையும் பொம்பளைங்களுக்கு தொந்தரவு தான், வயசு வித்தியாசமே கிடையாது. இப்படி இருந்த அந்த அம்மா மெல்ல 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 தன்னை சார்ந்த சமூகத்துக்கு கிடைச்ச நன்கொடைய, கிடைச்ச உதவிய அனாதைகளுக்கு பராமரிக்கிறதுக்காக மெல்ல 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 வந்துச்சு. இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம் தெரியுமா? அவங்க புருஷனுக்கு 70 வயசா இருக்கிறப்ப அந்த ஆள் மறுபடியும் இந்த அம்மாவை தேடி வரான். அடைக்கலமாகறான், என்னை ஏத்துக்கோன்னு. இந்த ஆம்பளைங்க மாதிரி ஒரு திருட்டு பயலுக உலகத்தில் யாருமே கிடையாது. உண்மனே, நாமெல்லாம் ஒத்துக்கணும். நாம் பண்ணுற வேலைக்கெல்லாம் நமக்கு இந்நேரம் 10-15வது திவசம் வந்திருக்கணும். ஏதோ அந்த அம்மா காக்காய்க்கு சோறு வைக்காம நமக்கு வச்சு வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன சாதாரண விஷயமா? நம்மகிட்ட இருக்கிற மிக மோசமான கோபத்தை, நம்ம ஆழ்மனதில் கொட்டி கிடக்கிற அசிங்கமான சொற்களை, நம்முடைய உடலில் இருக்கிற பலத்தை எல்லாத்தையுமே மனைவிங்கிற ஒருத்தி வந்துட்டா காமிக்க தயாராயிருவோம் ஆண்கள். இதெல்லாம் சக்தி இருக்கிறப்ப, கெத்து இருக்கிறப்ப, கொஞ்சம் பணம் இருக்கிறப்ப, ஒரு சட்டையை போடுறப்ப கை இப்படி நுழைஞ்சாலே WWF சாம்பியன் நினப்பு. இவ்வளவு ரசப்பொடி போறதுக்கு பதிலா ஏன்னா நீ ரசம் வைக்கிறதே விஷம் வைக்கிற மாதிரி தான். இவ்வளோ ரசப்பொடி போடுறதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒன்று போட்டிருந்தா எப்பயோ நம்ம கதை முடிஞ்சிருக்கும்.
மிளகு போடுங்க. அண்ணன் மிளகு போட்டு தான் பண்ணுவார் போல இருக்கு. ஐயா அம்மா 45 வருஷம், என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்மா உங்களுக்கு. எப்பயா கதை முடிஞ்சு போயிருக்கும் இவ்வளவு வேலை பண்ணிட்டு. ஆனா ஆம்பளைக்கு எப்ப தெரியுமா அறிவு வரும்? அவனால் எழுந்து நிற்க முடியாத பொழுது, அவனால் அவன் வேலைகளை பார்த்து கொள்ள முடியாத பொழுது, அவனால் அவன் சம்பாதித்த பணத்தை காப்பாற்ற முடியாமல் மொத்தமாக அழித்த பிறகு, இந்த உலகத்தில் யாருமே அவனுக்கு இல்லை என்று தோன்றிய பொழுது, அவனுக்கு முதலில் நினைவில் வருகிற முகம் அவன் மனைவி மட்டும்தான். அந்த அம்மா எவ்வளோ பெரிய மனுஷிங்க, நாதைகளின் தாய் இல்லை, ஏற்றுக்குச்சான். நம்ம ஏற்றுக்குச்சான். சில அம்மாக்கள்லாம் இருக்கு, கல்யாணம் ஆனப்போ என்ன தெரியுமா சொன்னேன், உன்னெல்லாம் அன்றைக்கே கொண்டிருக்கணும் ஐயா, இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கோம். அந்த அம்மா ஏற்றுக்குச்சு. எல்லோரும் கேட்டாங்களா, அவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டு உங்களை நடுத்தெருவில் நிறுத்தி பிச்சை எடுக்க வைத்த ஒருவனை வாழ்க்கையில் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் மாயி தாயே? அதற்கு அந்த தாய் சொன்னாள், கணவன் எனக்கு ஒரு மூத்த குழந்தை, குழந்தைகள் தவறு செய்தால் அம்மாக்கள் பொறுத்து கொள்வது என்பது இயல்பு, நான் பொறுத்து கொண்டு அவனை ஏற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட பொதுவாக அனாதை இல்லங்களில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போங்கன்றுவாங்க. பெண்களுக்கு திருமணமாகிற வரை, ஆண்களுக்கு வேலை கிடைக்கிற வரை அவங்க அனாதை இல்லத்தில் கிட்டத்தட்ட பச்சிலம் குழந்தையிலிருந்து 80 வயது பெரியவர் வரை இருக்காங்களாம். என் அன்பு மக்களே, நீங்கள் அத்தனை பேரும் யோசிங்க. இவங்களை பற்றின ஒரு படம் வந்துச்சு மராத்தி மொழியில், மீ சிந்து டாய்ஸ் சப்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அது லண்டன் திரைப்பட விழாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவங்க நான் நிறைய கவிதைகள் வாசிப்பேன். அப்போ சீனு ராமசாமி, இயக்குனர் சீனு ராமசாமி இருக்கார் பாருங்க, அவருடைய கவிதைகள் தொகுப்பில் ஒரு தொகுப்பு, தயைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக அந்த தொகுப்பினுடைய பெயர் தெரியல. அந்த கவிதை, இளமையில் தர்மம் கேட்பவனுக்கு ஏதாவது ஒரு பசி இருக்க வேண்டும். இளமையில் தர்மம் கேட்பவனுக்கு ஏதாவது ஒரு பசி இருக்க வேண்டும். கையேந்தி கண்கள் நோக்குபவனிடம் ஏதேனும் ஒரு ஊனத்தை எதிர்பார்க்கிறது. கையேந்தி கண்கள் நோக்குபவனிடம் ஏதேனும் ஒரு ஊனத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டான்னா நம்ம உடனே உடம்புல என்ன குறைன்னு பார்க்குறோம். உடம்புல எந்த குறையும் இல்லைன்னா என்ன சொல்கிறோம்? அடுத்த வரி எழுதுகிறார் சீனு ராமசாமி, இரக்கம் சுரக்க அவனை உழைத்து உண்ணச் சொல்லும் ஆலோசனைகளில் அவனுக்கு அசதி இருக்கிறது. சாப்பிட வேண்டியதானையா, நீ பைக்கில் உட்காந்து சொல்லிடுவ, நீ காரில் உட்காந்து சொல்லிடுவ, நீ பேக்கெட் நிறைய பணம் வச்சுட்டு சொல்லிடுவ, அவன் என்ன நிலைமையில் இருக்கா நமக்கு தெரியாதுல்ல. அழகாக எழுதுகிறார் பாருங்க, இரக்கம் சுரக்க அவனை உழைத்து உண்ணச் சொல்லும் ஆலோசனைகளில் அவனுக்கு அசதி இருக்கிறது. எனக்கு அதிகப்படியாக எதுவும் சொல்வதற்கில்லை, நான் அவன் கைகளை மட்டுமே பார்க்கிறேன். அற்புதமான வரிங்க, மிக அற்புதமான வரி. நான் அவன் கைகளை மட்டுமே பார்க்கிறேன். ஒரு தாய் அந்த கரங்களில் ஒரு கணமேனும் முத்தமிட்டிருப்பாள். ஒரு தாய் அந்த கரங்களில் ஒரு கணமேனும் முத்தமிட்டிருப்பாள். நாளை இக்கரங்கள் உலகுக்கு படியளக்கும் காலமும் தோன்றக்கூடும். நாளை இந்த கரங்கள் உலகுக்கு படியளக்கும் காலமும் தோன்றக்கூடும். தோன்றட்டும் எழுதினார். இந்த கவிதையை அந்த அனாதைகளின் தாயோடு நான் பொருத்தி பார்க்கிறேன். பிச்சை கேட்டு கையேந்திய அந்த தாய்தான் யாருமே இல்லையா என்னை காப்பாற்ற என்று கைகளை நீட்டியவர்களுக்கு கைகளை கொடுத்து அரவணைத்து அவர்களின் இறுதி வரை கவனித்திருக்கிறாள். திரியின்றி எரியும் தீபம் அந்த தாய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப அழகுங்க வாழ்க்கை. அக்கா ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை இந்த மண்ணுக்கிட்ட அப்படி தூக்கி போட்டோம்னா இந்த மண் விடுகிற சாபத்தில் ஒரு சிறிய பங்கு நமக்கு சொந்தம்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு ஒயர் கூடையில் போயிட்டு இருந்ததா கரெக்டா? பார்சல்லாம் முதல்ல எப்படிங்க போய் வாங்கிட்டு வருவோம்? ஹோட்டலில், தூக்குச்சட்டியில், டிஃபன் பாக்ஸில்.
மந்தார இலையில வாழை இலையில இட்லி கட்டி கொடுப்பாங்க, பாக்கு மட்டையில் கொடுப்பாங்க. அந்த வாழை இலையில சுட சுட இட்லி கட்டி கொடுத்தோன்னே அந்த 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 பொட்டலத்தை பிரிப்போம் பாருங்க. அந்த இலையை கட்டுறதுக்கு இப்போலாம் போட்டு ரப்பர் பேண்டை போட்டு தூக்கில் தொங்க விடுறான் பாருங்க. சாம்பார் பேக்கெட்டை பிரிக்கவே முடியாது. பசியில் உட்காந்துங்க ரப்பர் பேண்ட் பிரிக்கிறதுக்குள்ள நீ செத்துருவ. ஒய்யால கொலவரியில் போட்டிருப்பான் பேண்டை. எப்படி வரல அண்ணெல்லாம் சுற்றி சுற்றி மண்டை கண்டு போய் படுத்த பிறகு அக்கா ஊட்டி விட்டுருக்கு. பழைய காலத்தில் இலைய கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வாழை நாறு, அந்த வாழை அந்த இடத்துல சர்ன்னு இப்படி உரிப்பாங்க, கட்டுவாங்க, கொடுப்பாங்க. எல்லாமே இயற்கையாக இருந்ததா? உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சா? 80 வயசு 90 வயசு பாட்டிங்கன்னா கிராமத்து பக்கம் அதே நிலத்துக்கு போயிட்டு அதுக்கு இப்போ கூலி வேலை பார்த்துட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. 20 வயசு பையன் உட்காந்தா எந்திரிக்க முடியல, இடுப்பு பிடிக்குதுன்னு டாக்டர்கிட்ட இருக்கான். ஏன்டா பிடிக்குதுன்னா, நீ பிடிச்ச புடி அப்படி அங்கங்கே பிடிக்குது. வாழ்க்கை முறை எப்படி? நம்மளுடைய என்ன சொன்னார்? அவ்வளோதான் சார். இந்த வாழ்க்கையில் நாம் ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு இந்த மண்ணுக்காக மனிதர்களுக்காக போராடிய மனிதர்கள் தான் திரியின்றி எரிகிற தீபங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பெங்களூர் போயிருக்கேன். பெங்களூர் போயிட்டு ஒசூர் போகிறேன். ஒசூரில் சிவராத்திரி பூஜை கலந்துக்கிறதுக்காக போகிறேன். என்னுடைய நண்பர்கள் வந்து ஓ மை காட் அப்படின்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு சிவராத்திரி பூஜை ஒன்று வச்சாங்க. அதுக்காக நான் போயிருந்தேன். அந்த போகிற வழியில் ஒரு கிராமத்து வழியில் போகிறேன். சிறிய சிறிய குழிகளாக இருக்குண்ணே. அந்த சின்ன சின்ன குழியை ஏதோ ஒரு மனுஷன் சைக்கிளில் ஜல்லி அள்ளிட்டு வந்து உள்ளுக்குள்ளே போட்டு மூடி சரி பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த சமுதாயம் குழிகளால் நிறைந்த சமுதாயம்தான். ஆனால் அதை நிரப்புவதற்கு ஒரு நல்ல மனிதன் எங்கேயோ உலவிக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன், என்ன வேலை அவனுக்கு? யார் அவரு? அந்த அந்த குழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அவர் தவறி விழுந்திருக்கலாம். அவர் தலைமுறை தவறி விழுந்திருக்கலாம். யாருமே விழலைனா கூட யாரும் விழக்கூடாதுன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். மிகப்பெரிய மனிதர்கள் மட்டும் திரியின்றி எரிகின்ற தீபங்கள் அல்ல. அடுத்த மனிதனுக்காக, இந்த மண்ணுக்காக, இயற்கைக்காக யார் யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே திரியின்றி எரிகின்ற தீபங்கள். நம்மாழ்வார் ஐயா என்ன பல கோடி சம்பாதிச்சுட்டா போனாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ரன் பண்ணாரா? இல்லை உலகம் முழுக்க சொத்து வாங்கி போட்டிருக்காரா? இல்லை தமிழ்நாடு முழுக்க பண்ணை தோப்புகளை வாங்கி போட்டிருக்காரா? உலகம் முழுக்க எது நல்லது, எதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு விதைச்சிட்டு அந்த மனுஷன் விதையா போயிருக்கார். அவர் தான் சொன்னாரு, நம்மாழ்வாரையா சொன்னாரு, விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நீ எவ்வளோ சீக்கிரம் விதைச்சு அறுவடை பண்ணி விற்கலான்னு பார்க்காத, எப்படி அவனை சாப்பிட வைக்கணும்னு யோசினார். வியாபாரமாக பார்க்காத விவசாயத்தன்னார். இதனுடைய பலன் எப்படி கிடைச்சதுன்னா, இல்வான்னு ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்வீடன் நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க நாட்டில் ஸ்வீடனோட தலைநகரில் அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில், ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனோட கேபிட்டல் தலைநகரம், அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில் படிக்கிறவங்க சுற்றுச்சூழல் மற்றும் சகோதரத்துவம் சார்ந்த படிப்பு, அந்த படிப்பை படிச்சுட்டு இருக்க அந்த சகோதரிகள் இங்கே வராங்க. அவங்க நாட்டுப்படி 3 வருஷ படிப்பில் 2 வருஷம் அங்கே படிக்கணும், 1 வருஷம் இங்கே படிக்கணும். நம்மாழ்வார் தொடங்கிய குடும்பம் அமைப்பு மூலமாக இங்கே கற்றுக்க வராங்க. இங்கே கற்றுக்கிறாங்க 1 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு அந்த இல்வா என்கிற அந்த சகோதரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இது நாள் வரை நாங்கள் சாப்பிட்டது உணவு அல்ல, விஷம் என்று சொன்னார். இங்கே வந்த பிறகுதான் எது உணவு என்று அறிந்து கொண்டோம். கரெக்டா? திரியின்றி எரியும் தீபம் என்றைக்கும் நம்மாழ்வார் ஐயா ஏற்றி வைத்த அந்த அறிவு தீபம் எந்த திரியும் இன்றி எல்லோரு மனதிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. ஐயா தான் சொன்னார், டே தண்ணியை
பூமியை தோண்டி எடுக்காதீங்கடா, அதை வானத்திலிருந்து வரவைங்கடான்னார். தண்ணியை பூமியை தோண்டி எடுக்காதீங்க, அதை வானத்திலிருந்து வரவைங்க. நீ இந்த இயற்கைக்கு சரியா பண்ணேன்னா இந்த இயற்கையும் உனக்கு சரியா பண்ணும், இல்லைன்னா சரியா பண்ணும். சொல்றோம்ல, தை பிறந்தெல்லாம் இவ்வளோ குளிர் பார்த்ததே இல்லை. நீ புடுங்கின புடுங்குக்கு மரத்தை இந்த குளிர் வரதான் செய்யும். எங்கள் ஊர்லலாம் இப்படி மழை வந்து பார்த்ததே இல்லை. மழையே நம்ம ஊரில் வராது, வந்தால் இதுக்கு மேலே வராதுங்கிற அளவுக்கு வரும். இனிமேல் உலகம் இப்படி தான் இருக்கும். ஏன்? நாம் விதைச்சது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நினச்சது முளைக்காது, விதைச்சது தான் முளைக்கும். என்னை எல்லாரும் கேட்பாங்க, படித்து எவ்வளோ நேரம் சார் படிப்பீங்க, எதெல்லாம் சார் படிப்பீங்க, எப்படி சார் படிப்பீங்க? நான் ஒன்று சொல்லவா? இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் நான் படித்ததே இல்லை சார். வாழ்க்கையில் ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜுக்கு அப்புறம் நான் படித்ததே கிடையாது. ஒரு 2 பக்கம் கூட படிக்க மாட்டேன் சார். நான் எப்படி சார் படிக்க துவங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க துவங்குங்க. ஒரு நாளைக்கு 2 வரியாக இருக்கலாம், அல்லது ஒரு நாளைக்கு 1 பக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 பக்கமாக இருக்கலாம். ஆனால் தினமும் படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க துவங்குங்கள். வாசிப்பு என்ன தெரியுமா செய்யும்? முதல் வரியில் நின்றிருந்த உங்களை 2வது வரிக்கு அழைத்து செல்லும். 2வது வரியில் நின்றிருந்த உங்களை 20வது வரிக்கு அழைத்து செல்லும். 20வது வரியில் நின்றிருந்த உங்களை 200வது பக்கத்திற்கு அழைத்து செல்லும். 200 பக்கத்தையும் படிக்கிற படிப்பாளியாக நீங்கள் இருந்தால் இந்த உலகத்தில் குறைந்தபட்சம் 2000 புத்தகங்களையாவது உங்களை வாசிப்பு படிக்க வைக்கும். படிங்க. படித்தாதான் நம்ம யாருன்னே நமக்கு தெரியும். தயவு செஞ்சு சேமிக்கிறது சுற்றுலா போகிறதுக்கு, சேமிக்கிறது வீடு கட்டுறதுக்கு, சேமிக்கிறது தங்க நகை வாங்கிறது, சேமிக்கிறதுங்கிறது வருங்காலத்தில் ஏதாவது நோய் நொடி வந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் சேமிப்பு இருக்குல்ல. புத்தகத்துக்குன்னு சேமிப்பு இருக்கா? நான் ஒன்று சொல்லவா, புத்தகத்திற்கு எந்த குடும்பம் சேமிக்க துவங்குகிறதோ வரலாறு அவர்கள் பெயரை சேமிக்க துவங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பழக்கம் ஆரம்பிங்க. இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் இவ்வளோ குடும்பங்கள் வந்திருக்கீங்க, குழந்தைங்களோட வந்திருக்கீங்க, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், ஒரு அன்பு சகோதரனா செய்யலாமா? நாளைக்கே ஒரு உண்டியல் வாங்குறீங்க, அந்த உண்டியலுக்கு மேலே புத்தக உண்டியல்னு பெயர் ஒட்டுறீங்க. வருஷம் முழுக்க பணத்தை சேர்க்க சொல்கிறீங்க. சேர்த்த பணத்திலிருந்து புத்தகத்தை வாங்கி அவர்களுக்கு தாருங்கள். புத்தகத்தை பார்ப்பான், படிக்க மாட்டான். ஒரு நாள் எடுப்பான், ஒரு நாள் திறப்பான், ஒரு நாள் சில பக்கம் புரட்டுவான். அதற்கப்புறம் அவன் அதில் மூழ்கி விடுவான். அதற்கப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு முத்துக்களை மட்டுமே அந்த குழந்தைகள் கொண்டு வந்து தரும், நம்புங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அன்பு தாய், மர தேவதை என்று அந்த மக்களால், சமூக மக்களால் பாராட்டப்படுகிற ஒரு உள்ளம், வனங்களின் களஞ்சியம் என்று இயற்கை ஆர்வலர்களால் பாராட்டப்பட்ட ஒரு வயதான தாய், துளசி கவுடான்னு அவங்க பேர் என்னங்க? துளசி கவுடா. கர்நாடகாவில் அங்கோலா அந்த பகுதியில் ஹொன்னாலி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்த ஒரு தாய். அவங்க ஏழ்மையான குடும்பம். 3 வயசில் அப்பா இறந்துடுறார். 12 வயசில் கல்யாணம், கொஞ்ச நாள்லேயே புருஷன் இறந்துடுறாரு. அப்புறம் அம்மா சகோதரிகளோட வேலை பார்க்குறாங்க. கர்நாடகாவில் வனப்பகுதியில் தினக்கூலியாக வேலைக்கு போகிறாங்க. பாத்தி கட்டி விதைகள் விதைச்சு வளருதில்ல, அந்த விதைகளை பாதுகாக்கிற பணி துளசி கவுடாக்கு, துளசி அம்மாவுக்கு. அந்த அம்மா விதைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் மெத்த படிச்சுட்டு வேலைக்கு வந்தவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், தரமான விதைகளை உருவாக்குகிற தாய் மரங்களை துளசி கவுடா மட்டுமே தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆச்சரியப்பட்டு போனாங்க அத்தனை பேரும். அந்த அம்மாவுக்கு 80 இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. அந்த அம்மா 80 வயசுக்கு மேலே, எப்போ சரியாக பிறந்தாங்க கூட அவங்களுக்கு தெரியல. எவ்வளோ மரங்கள் நட்டாங்கன்னு தெரியல. எவ்வளோ மரங்கள் நட்டிருப்பீங்கன்னு அந்த அம்மா கேட்டதுக்கு, தெரிலப்பா, நடுறது மட்டும் என் வேலை, வளர்க்குறது தான் என் வேலை, கணக்கு வச்சுக்கிறது என் வேலை இல்லைன்னு அந்த அம்மா. இயற்கை ஆர்வலர்கள் சொன்னாங்க, அந்த அம்மா இந்த பகுதியில் நட்டு வளர்த்த மரங்களின் எண்ணிக்கை 40,000 என்று சொன்னார்கள்.
ஒரே ஒரு தனி மனுஷி. யோசிச்சு பாருங்க, ஒரு தனி மனுஷியால் ஒரு காட்டை உருவாக்க முடியும்னா நம்ம ஒரு மரத்தை நட்டு வளர்க்க முடியாதா? ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு மரத்தை நட்டு வளர்க்க முடியாதா? பண்ணலாம்ல. அந்த அம்மா சொன்னாங்க, பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க. இந்த துளசி கவுடா மாதிரி, மரியாதைக்குரிய அனாதைகளின் தாய் சின்னம்மா மாதிரி, நம்மாழ்வார் ஐயா மாதிரி, மரியாதைக்குரிய அன்பு சகோதரி மது மஞ்சரி மாதிரி, பெயர் தெரியாமல், ஊர் தெரியாமல், நம் பார்வைக்கே படாமல் இந்த மண்ணுக்காக போராடுகிற ஆயிரம் உள்ளங்கள் இருக்கிற பூமி இந்த பூமி. ஏன் இந்தியா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராலும் மதிக்கப்படுகிற பூமியாக இருக்கிறது என்றால், இந்த நாட்டில் இருக்கிற நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் மாதிரி உலகத்தில் வேறு எங்கும் இல்லை என்று நம்புங்கள். நம்ம நாட்டை பற்றி எவ்வளவோ கிண்டல் பண்ணலாம், நகைச்சுவை சொல்லலாம், நாங்களே சொல்லுவோம். ஆனால் இந்த நாடு மாதிரி ஒரு சிறந்த நாடு எதுவுமே இல்லை. நம்ம மொழி மாதிரி ஒரு சிறந்த மொழி எதுவுமே இல்லை. மகாகவி பாரதி 1915 வருஷம் புதுச்சேரியில் இருக்கிறப்ப அவருக்கு உதவி செய்த பரளி சு நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை அப்படியே அந்த கடிதத்தில் நிறைய இருக்குது. அது ஒரு விஷயத்தை எழுதுகிறேன். ஏன் தமிழ் மொழியை பேசுகிறப்ப நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லா குடும்பத்தோட குழந்தைகளோட வந்திருக்கீங்க, இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறீங்க, இந்த நேரத்தில் உட்காந்து கேட்குறீங்க. ஏன்னா நம் தாய்மொழியான தமிழுக்கு இருக்கிற ஆற்றல் மாதிரி, சுவை மாதிரி, வரலாறு மாதிரி உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லை என்று நம்புங்கள். அண்மையில் எகிப்தில் பிரமிடுகளில் சிகை கொற்றன்கிற வார்த்தை வந்ததுன்னு உலகமே கொண்டாடுது. கண்டுபிடிச்சது நம்ம அறிஞர்கள் கண்டுபிடிச்சது தான் ஒத்துக்க மாட்டாங்க. வெளிநாட்டை சேர்ந்த 2 அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க. பொருணை நாகரிகம், கீழடி நாகரிகம் எல்லாமே தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றுகிறது. பாரதி எழுதுறாரு, கவனமாக கேளுங்க. அந்த மனுஷன் பரளி சு நெல்லையப்பருக்கு எழுதுறாரு, உனது கடிதம் கிடைத்தது. குழந்தைக்கு உடம்பு செம்மை இல்லாமல் இருந்தபடியால் உடனே ஜவாப் எழுத முடியல, பதில் கடிதம் எழுத முடியல. குழந்தை புதிய உயிர் கொண்டது. இன்று உன் விலாசத்துக்கு நாட்டு பாட்டுகள் அனுப்பி வைக்கிறேன். உன்னோட அட்ரஸ்க்கு நான் எழுதின நாட்டு பாடல்களை அனுப்பி வைக்கிறேன். அவற்றை பகுதி பகுதியாக பிரித்து உனது பத்திரிகையிலும் ஞானபானுவிலும் பிரசுரம் செய்திடுக. புதுமை பெண் என்றொரு பாட்டு அனுப்புகிறேன். அதை தவறாமல் உடனே அச்சிட்டு வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கேனும் எவ்வளோ பெரிய மகாகவி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, செத்து பொழைச்சி வந்திருக்கு, அதுக்கப்புறம் கடிதம் எழுதியிருக்காரு. கடிதம் எழுதினது பரளி சு நெல்லையப்பருக்கு, தம்பின்னு உரிமையோடு கூப்பிடுகிற ஒரே ஒரு உள்ளம். அது அவர் எழுதுகிறாரு, எங்கேனும் எப்படி ஏனும் பணம் கண்டுபிடித்து ஒரு நண்பன் பெயரால் நமக்கு அனுப்புக தம்பி. பணத்தை எப்படியாவது அனுப்பிச்சிட்றா தம்பி. பாரதி எங்கு நிற்கிறான் என்றால், அடுத்து வரப்போகிற இந்த வரியில்தான் பாரதி வாழ்கிறான். உனக்கேனடா இது கடமை என்று தோன்றவில்லை, உனக்கேனடா இது கடமை என்று தோன்றவில்லை, உனக்கேண்டா அந்த தலைவிதி அப்படின்னு எனக்கு தெரியல, நீ வாழ்க, உனது அன்புள்ள மகாகவி பாரதி. இதே பாரதி தான் செல்லம்மாளுக்கு எழுதிய கடிதத்தில் எழுதினார், மனசு கஷ்டப்படுறப்பெல்லாம் தமிழ் எடுத்து படினார். ஒரு கவிதை அதை செய்யும், இலக்கியம் அதை செய்யும், ஒரு கதை உங்கள் வாழ்க்கையோடு உங்களை தொடர்பு படுத்தும், ஒரு நாவல் அதில் வருகிற ஒரு கதாபாத்திரம் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக இருக்கும். என் அன்பு தோழமைகளே, வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாசிக்கிற பொழுது மட்டும்தான் உலகத்தை நேசிக்கவும் கற்றுக்கொள்வீர்கள். வாசிப்பு தான் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டும். வாசிப்பு தான் நாம் எல்லோரும் சமம் என்பதை மறுபடியும் நம் மண்டை மேல் அடித்து சொல்லும். வாசிப்பு தான் இந்த உலகத்தில் யாரும் மேலுமல்ல கீழுமல்ல என்பதை உணர்த்தும். வாசிப்பு தான் மனிதனாக பிறந்த நம்மை மனிதனாகவே அடையாளம் காட்டும். வாசிப்போம், உலக உயிர்களை நேசிப்போம். இந்த அருமையான வாய்ப்பிற்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.